Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli, 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 Malli. வா வந்து உட்கார். இந்தா சாப்பிடு. எதுக்கு பாட்டி கூட்டிட்டு போனீங்க? சும்மா உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அத நீயே சொல்லிட்டியேம்மா. ஜஸ்ட் உன்னை கூட்டிட்டு போனது சும்மாதான். அப்படியே வாக்கெல்லாம் போயிட்டு வந்தாதான் பாடி ஹெல்த்தியா இருக்கும். உங்கள மாதிரியா பாட்டி? நல்லா சொல்றியே, வயசுக்கு மீறின பேச்சு பாத்தியா? சரி, போன்ல என்ன பேசிட்டு இருந்த? அம்மா நான் கேட்ட உண்மையா சொல்லுவீங்களா? என்ன? நீங்க ஏன் அழுதீங்க? வேலை இருக்குன்னு அழுதீங்களா? இல்ல தனியா செய்ய கஷ்டமா இருக்கா? நான் என்ன லீவ் போட்டுக்கவா? அழுதாங்களா? மல்லி, வெண்பா என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அழுதாங்கடாடா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வெங்காயம் வெட்டும் போது கண்ணுல தண்ணி வந்துச்சு, அத சொல்றா. ஹலோ பிக் பாட்டி, வெங்காயத்துக்கும் ஆப்பிளுக்கும் வித்தியாசம் தெரியாதா? இல்ல இல்ல, வெங்காயம் வெட்டின கத்தி இதுதான். அதான் அதுதான். இட்ஸ் ட்ரூத்யா. என்னையா பிக் பாட்டி நல்லா உருட்டுறீங்களே. அம்மா அழுதாங்க எனக்கு தெரியும். எப்படி அம்மா என்கிட்ட சொல்லிடுவாங்கல்ல, அப்ப உங்களுக்கு நோஸ் கட் தான். நம்ம போலாமா டாடா? அதான் ஸ்கூலுக்கு என்ன டைம் இருக்கமா, நம்ம இன்னும் கொஞ்சம் மெதுவா போலாம். ஓகே? டாடாக்கு லைட்டா கால்ல அடிபட்டிருக்குல, அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணனும். சரியா? டைம் இருக்கா டாடா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்கூல் போணும் நீங்க தானே சொல்லுவீங்க. ஆமா, பட் டாடா கொஞ்சம் பெயினா இருக்கு, ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போலாம். டாடா நான் லீவ் போட்டுறவா? ஏய், போட்டானே லீவ் எடுத்துறேன்டியா? சும்மா லீவ் போட்டுக்கிட்டு. உங்க மிஸ் என்ன சொல்லிருக்காங்க? அடிக்கடி லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நீ என்ன பண்ற? சமத்து பொண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லஞ்ச் எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து நல்லா சாப்பிடணும். ஓகே? அப்ப நீங்க வர மாட்டீங்களா டாடா? அதான் நான் சொல்றேன்லடா, டாடா கொஞ்சம் பெயினா இருக்கு, நான் உன்னை டிராப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் லேட்டா ஆபீஸ் போவேன். ஓகேவா? மதியானம் இருக்கிற மீட்டிங்கை என்னால கேன்சல் பண்ண முடியாது. சரியா? அப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன், நீங்க லஞ்ச் கொண்டு வரணும். லஞ்ச் எல்லாம் கொண்டு போக மாட்டேன். வெண்பா செல்லம், ஏன் இப்படி அடம் முடிச்சுக்கிட்டு இருக்க? தப்பு செல்லம். ஃபர்ஸ்ட் எல்லாம் டாடாக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருந்தா நீயே சமத்து போனா சாப்பாடு எடுத்து போய் சாப்பிடுவல்ல? ஐயோ டாடா, அப்ப நீங்க மட்டும்தான் இருந்தீங்க, இப்ப அம்மா இருக்காங்கல்ல. அப்ப இன்னைக்கு அம்மா லஞ்ச் கொண்டு வரட்டும். ஓகேவா? சரிங்க, நான் வேணா கொண்டு போறேன். ஏய், வேண்டாம் வேண்டாம் விடு. இங்க எங்கேயாவது பக்கத்துல நின்னு திரு உன்னை பாத்துட்டான்னு வச்சுக்கோ, பிரச்சனை பெருசாயிடும். நீ போகாத. ஹலோ பிக் பாட்டி, என் அம்மா கிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க வேணா உங்களுக்கு பிக் மம்மியா இருக்கலாம், ஆனா உங்க அம்மா தெரியுமா? இது எங்க ஃபேமிலி விஷயம், நீங்க தலையிடாதீங்க. சரியா? வெண்பா, பாட்டி கிட்ட அப்பெல்லாம் பேசக்கூடாது. நான் போறேன் பெரியம்மா, ஆட்டோல போறேன். சொன்னா கேளு மல்லி. வேண்டானா வேண்டாம். தெரியாத இடம், எங்கேயாச்சும் போய் வம்புல மாட்டிக்காத. அந்த திருவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை நினைச்சாதாண்டி எனக்கு பயமா இருக்கு. பிக் பாட்டி என்ன சொல்றீங்க? இல்ல, எங்கேயாவது போய் பாவம் வழி தெரியாத திருன்னு முடிச்சிட்டு இருப்பா, அதான் சொன்னேன். ஆமா வெண்பா, அம்மா வரல, எனக்கு வீட்ல வேலை இருக்கு. வத்தல் பொடி செய்யணும், இல்லனா சமைக்க முடியாதுல்ல. நான் ஸ்கூலுக்கு போல. சாரிடா. வெண்பா குட்டிக்கு பிடிச்ச டிஷ்ஷா நான் செஞ்சு தருவேனா, வெண்பா குட்டி ஹாப்பியா அதை கொண்டு போவீங்களா? ஓகேவா? ஓகேலாம் இல்ல, நாட் ஓகே. ஐயோ, உன்னோட ஃபேவரட் டிஷ் எதுன்னு சொல்லுமா. மல்லி அம்மா அதை செஞ்சு கொடுப்பால. உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். என் அம்மாவை நீங்க தான் வர விடாம பண்ணிட்டீங்க. அடடடட, இந்த தங்க பிள்ளைக்கு கோவத்தை பாரு. வெண்பா, டைம் ஆகுது, லஞ்ச்க்கு என்ன வேணும்னு சீக்கிரம் சொல்லு. அம்மா இன்னொரு நாள் லஞ்ச் கொண்டு வரேன். சரியா? அப்ப சீஸ் எக் பீஸா செஞ்சு தரீங்களா? நானே ஈஸியா சாப்பிடுவேன்ல, அப்பதான் ஸ்கூலுக்கு போவேன். கிழிஞ்சது போ. அவ என்னைக்கு அதெல்லாம் பார்த்தா? வெண்பா குட்டி, டாடா லாஸ்ட் வீக் தானே அதை வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் அடிக்கடி சாப்பிட கூடாதுமா. நான் வேணா உனக்கு நீ சாப்பிடாத ஒரு சூப்பர் டிஷ் செஞ்சு தரவா? உலகத்துல இருக்க எல்லா டிஷ்ஷையும் டாடா எனக்கு வாங்கி கொடுத்துறாரு இல்லடா? இல்ல, நீ இத சாப்பிடவே மாட்டே. இது எங்க வில்லேஜ் ஃபுட். வில்லேஜ் ஃபுட்டா? நல்லா இருக்குமா? அதெல்லாம் இவ சாப்பிடுவாளா? அவ அப்படியே மிச்சம் வச்சிருவா மல்லி. ஏன் இப்படி சொல்றீங்க? கேப்ப ஆட சுட்டு தரேன், நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளுங்க. அம்மா ஸ்வீட்டா இருக்குமா?
ஆமாமா, வெண்ணெய் எல்லாம் போட்டு மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும். அப்படியா? ஓனரம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. போ போ, அவங்க மனசு மாறதுக்குள்ள கேப்பே விடாம கேப் அடைய கப் கப்புன்னு அடிச்சு போடு. என் கூட வா வெண்பா, ஓகேம்மா. நம்ம சேர்ந்தே பண்ணலாம். சரிம்மா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லலாம்ல நீதான் செஞ்சேன்னு. பிக் பாட்டி நீங்க வரீங்களா? நோ 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 நோ, ஐ அம் சோ பிஸி யூ நோ. நான் கேப் அடைய சாப்பிட கரெக்டா ஆஜராயிடுவேன். ஓகே, பை பை. வெண்பா வா 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 வா. ஆ, சிக்கு 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 சிக்கு. கருமோ இந்த அடை தோசைக்கு தான் இவ்ளோ டிஸ்கஷனா? ச்சே, இவ வேற டைம் ஆகிறதுக்கு முன்னாடியே முகத்தை கழுவ வச்சிட்டா. ச்சே, வேஸ்ட். ஐயோ கடவுளே. அம்மா என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏய், இந்த வேலையை நீ என்ன பார்க்க சொன்னதுக்கு ஒரு 4 புஸ்வானத்தை கொண்டு வந்து சும்மா ஒண்ணா வச்சு வெடிக்க சொல்லிருக்கலாம். ஏய், ஒண்ணுமே இல்லடி, அங்க மொக்கையா பேசிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங்கா, அதனால லஞ்ச் நான் கொண்டு வர முடியாதுன்னு விஜய் வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்பவே செஞ்சு கொடுக்க போறாங்களாம். அதுக்கு போய் ஒரு டிஸ்கஷன். அப்படியா? என்ன லஞ்ச் பண்ண போறாங்க? பாத்தியா ரஞ்சிதா? யோ, அவ ஒண்ணும் உனக்கு லஞ்ச் பண்ணல. வெண்பாக்கு ஏதோ கேப்ப அடை பண்ண போறாளாம். கேப்ப அடை. அதுக்கு கொடுத்த பில்டப்ப பாக்கணுமே. என்னமோ பில்கேட்ஸ் பரம்பரைக்கே சமைச்சு போட்டு அவங்க ஏன் நீங்க இந்தியால இருக்கீங்க, எங்க கூடவே வந்துருங்கன்னு சொன்ன மாதிரி பீலா விட்டுட்டு இருக்கா. வரே வா, கேப்பறையா? ஐயோ, தேவாமிர்தமா இருக்குமே. லேசா வெல்லம் தொட்டுக்கிட்டா நடு நாக்குல அந்த ருசி சும்மா அப்படியே சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்குமே. யோ, ஒரு ஆம்பளை சாப்பாட்டை பத்தி பேசினாலே சொல்லி விடுறத இப்பதாயா நான் பாக்குறேன். இதெல்லாம் ஒரு மேட்டர்னு சொல்லி என் ஃபேஷியலையே கழிச்சு விட்டுட்டியடி. என்னால தாங்கவே முடியல. மா, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? செம்மையான மேட்டர் தொக்க வந்து மாட்டிருக்கு. கிக்க வேலை பார்க்க வேண்டாமா? என்னடி சொல்ற? மல்லிய நிரந்தரமா துரத்துறதுக்கு சந்தர்ப்பம் நம்ம ரூம் கதவை தட்டி கைய பிடிச்சு கூட்டிட்டு போதுமா? எங்க? கிச்சனுக்கு தான். அவ சமையல் தானே செய்யறா, செய்யட்டும். அதுல சாகர மருந்து கலந்து விட்டுட்டா பழி அவ மேல வந்துரும். என்ன சொல்ற? ஐயோ ரஞ்சிக்குட்டி, அதெல்லாம் வேணாம் செல்லம். ஒருவேளை வெண்பா மேல போயிட்டா போலீஸ் கேஸ் அதுன்னு ஆகி நாமெல்லாம் உள்ள போயிடுற மாதிரி ஆயிடும். வேணாண்டி, என்ன பெத்த ராசாத்தி, ப்ளீஸ் டி செல்லம். அப்பா, உங்க தலைக்குள்ள ஒரே நேரத்துல 1000 குதிரை ஓடுறத முதல்ல நிறுத்திக்கோங்க. வெண்பாவுக்கு சின்ன வயசுல இருந்து அலர்ஜி உண்டுல்ல? மாமா அவளை வீட்டை விட்டு விரட்டணும்னா வேற எங்க அடிச்சாலும் அந்த மல்லி தப்பிச்சிருவா. ஆனா வெண்பாவுக்கு ஒண்ணுன்னா விஜய் மாமாவால தாங்கிக்க முடியாது. அதுக்கு காரணம் மல்லின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவளை வீட்டை விட்டு துரத்திடுவார்ல. யோசிக்க கூட மாட்டாரு. என்ன காரணம் நீ தெரிஞ்சா? யோ, நீ இன்னும் போலையா? போயா? போறேன். என்னமோ பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. மா, தாலி சென்டிமெண்ட் மாதிரி ஜவ்வா இழுத்துக்கிட்டு போகாம ஒரே அடியோ அடிச்சு அவளை காலி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன தவிர மாமாவுக்கு வேற ஆப்ஷனே இல்லம்மா. மாமாவுக்கு நான் மட்டும்தான். ஆனா ரஞ்சி, நமக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. வாந்தி அலர்ஜி வர மாதிரி ஏதாச்சும் கலக்கிடலாமா? அது பண்ணலாம்டி. வெண்பாவுக்கு சின்ன வயசுலயே ஒத்துக்காத ஐட்டம் நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு போட்டுடலாம். ஆனா இந்த மல்லி தான் சமைச்சிட்டு எல்லாத்தையும் சீக்கிரமா பேக் பண்ணிடுவாளே. கேப்பே கிடைக்காது நமக்கு. அதெல்லாம் ஒரு மேட்ராமா? எவ்வளவோ செஞ்சிட்டோம், இத செய்ய மாட்டோமா? என்னடி செய்ய போற? வெயிட் அண்ட் வாட்ச். ஆண்டவா, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. 2 பேரும் டன் டபுள் டன்னு பேசிக்கிறாங்களே. சின்ன பொண்ணு விஷயம் வேற. டண்டனக்கா 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 டண்டனக்கான்னு ஆடி டங்குவாரு அருந்து போகாம இருந்தா சரிதான். ஐயோ கடவுளே காப்பாத்து.